ராதே கிருஷ்ணா. குரு சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அழகான மார்கழி. மார்கழினாலே ஆண்டாள். ஆண்டாள் அப்படின்னாலே ஆனந்தம் தானே. ஏன்னா உலகத்தில் நாம் வாழற எல்லாருமே ஆனந்தத்துக்காகத்தானே வாழறோம். நமக்கு எது பெரிய ஆனந்தம்? நம்ம அம்மாவோடு இருக்கிறது தான். ஏன்னா அம்மா தான் பார்த்து பார்த்து நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பா. அந்த அம்மாவினுடைய ஸ்வரூபம்தான் நம்முடைய ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய வைபவத்தை நாம் ஆனந்தமாக அனுபவிக்க போகிறோம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. பூமாலை சூடிக் கொடுத்தவள் ஆண்டாள். ரொம்ப அழகான ஒரு திருநாமம். உலகத்தையே ஆள்பவன் பகவான், அவனையே ஆண்டதனாலே இவள் ஆண்டாள் அப்படின்னு திருநாமம். இந்த ஆண்டாள் நமக்காகத்தான் வந்தாள். இன்றோ திருவாடிப்பூரம் அப்படின்னு தான் நம்முடைய மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக ஆண்டாளுடைய அவதார தினத்தை கொண்டாடுறார். திரு ஆடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழிய. இந்த ஜகத்தில் திருவாடிப்பூர தண்ணிக்கு தான் ஆண்டாளுடைய அவதாரம். அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசம், வடபெரும் கோயிலுடையான் அப்படின்னு சொல்லும்படியாக பகவான் வடபத்திர சாயியாக இருக்கான். வடவிருக்ஷம் அப்படின்னா ஆலமரம், பத்திரம் அப்படின்னா இலை. பகவான் கூட கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறான். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமாக யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்றான். வடவிருஷத்தினுடைய இலையில் கண்ணன் இருக்கான். அதனாலே ஆலிலை கண்ணன் அப்படின்னு பெயர். அதனால தான் வட பத்திர சாயி அப்படின்னு பெயர். ஆலிலை கண்ணன்னு அர்த்தம். அந்த வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜோரா வர்ண கலாபம், அத்தனை அழகான ஒரு பச்சை வண்ண திருமேனியோட நம்ம தொண்டரடிப்புடி ஆழ்வார்லாம் சொல்வார் இல்லையா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்வார் இல்லையா. சரியா சொல்லணும்னா இது பாடினது ரங்கராஜனுக்கு. ஆனால் அந்த ரூபலாவண்யம் அந்த வண்ணம் அப்படியே வடபத்திர சாயிக்கு தான். அந்த வடபத்திர சாயின் இடத்துல அதீத பிரியம் உடையவர் நம்முடைய பெரிய ஆழ்வார். ஆழ்வார்கள் எல்லாருமே பெரியவர்கள் தான். ஆனால் இவருக்கு மட்டும் ஏண்டா பெரிய ஆழ்வார் அப்படின்னா பொங்கும் பரிவினாலே பெற்ற பெயர். பகவான் மேலே அப்படி ஒரு ஆசையாம், அப்படி ஒரு பரிவாம். எப்பேற்பட்ட பரிவு அப்படின்னா யசோதா போல ஒரு பரிவு. அதனால் எப்பொழுதுமே நான் நினச்சிப்பேன், கலியுக யசோதா போல இருக்குது. அதனால தான் கண்ணனை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி குளிப்பாட்டி அங்குலம் அங்குலமாக கண்ணன் அப்படி அனுபவிக்கிறார். பாதாதி கேசமெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி வர்ணிக்கிறார்களோ அந்த மாதிரி தமிழில் வர்ணித்தவர் நம்முடைய விஷ்ணு சித்தன் ஆகிற பெரியாழ்வார். விஷ்ணு சித்தன் தான் அவருடைய உண்மையான திருநாமம். ஆனால் பெரியாழ்வார் அப்படின்னா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த பொங்கும் பரிவா, சுவாமி நன்னா இருக்கணும், சுவாமி நன்னா இருக்கணும், சுவாமி நன்னா இருக்கணும். இப்போ நாமெல்லாம் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், எனக்கு வேண்டியவர்கள் நன்னா இருக்கணும், என்னுடைய தேசம் நன்னா இருக்கணும், இப்படி தானே வேண்டிப்போம். எல்லாரும் சுவாமி நீ நன்னாரு அப்படின்னு சொல்ல போகிறோமா? திருமலை திருப்பதி போய் அப்பா ஸ்ரீனிவாசா நன்னாரு, என்ன சௌக்கியமாரு அப்படின்னு சொல்ல போகிறோமா? இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பார்த்து நன்னா இருக்கியா, சௌகரியமாக படுத்துன்னு இருக்கியா, நித்தியம் பிரசாதம் எல்லாம் நன்னா ஆயின்றிருக்கா அப்படின்னு கேட்க போகிறோமா? அப்படி கேட்டவர் ஒரே ஒருத்தர் தான், திருமழிசை ஆழ்வார். திருக்குடந்தை ஆறாவமுதனை பார்த்து, சார்ங்கபாணி பெருமாளை பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ, கால்லாம் நொந்து போயிடுதா நடந்து நடந்து, அதனால் படுத்துன்னு இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டவர் திருமழிசை ஆழ்வார் மட்டும்தான். பெரியாழ்வார் இன்னும் ஒருபடி மேலே, நீ நன்னாரு. எப்படி சொன்னார்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா
உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நீ அவ்வளவு நன்னா இருக்கணும், பல்லாயிரம் வருஷங்கள், பல கோடி 100,000 ஆண்டு ஜோரா சௌக்கியமாக நிம்மதியாக இரு. நீ நன்னா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நன்னா இருக்க போகிறோமே. ஏன்னா ரக்ஷகன் நீ, ரட்சிக்கப்படுகின்ற வஸ்துக்கள் நாங்கள், எங்களுக்கு என்ன குறைச்சல், நீ தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் ஆயிற்றே அப்படின்னு கொண்டாடுற. இப்படிப்பட்ட பெரிய ஆழ்வாருக்கு ஆண்டாள் வந்தாளாம். ஏன் வந்தாள் அப்படின்னா, இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி. கிருஷ்ணாவதார காலம் அவ்வளவு அழகாக அந்த பூமி பிராட்டிக்காகவே பகவான் நிறைய லீலைகள் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா, எல்லா அவதாரங்களுமே, முக்காவாசி அவதாரங்கள் பூமியில் வாழக்கூடிய ஜனங்களை உத்தேசித்து தான். வாமன அவதாரம் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான். நிருசிம்ம அவதாரம் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான். மத்ஸ்ய அவதாரம் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான். எல்லாமே பாருங்கள். வராக அவதாரம் பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக. கூர்ம அவதாரம் தான் தேவர்களுக்காக, ஏன்னா மந்திரமலையை தாங்கி அமிழ்தம் எடுப்பதற்காக. மத்ஸ்யம், வராகம், நிருசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், கிருஷ்ணன், பலராமன், கல்கி, இது எல்லாமே பூமியை உத்தேசித்து தான் அவதாரங்கள். அதில் இந்த பூமிக்கு உயரிய அவதாரம் யார் அப்படின்னா வராகமூர்த்தி தான். ஏன்னா இந்த பூமியை கடலிலிருந்து மீட்டு ஜோரா இரண்யாக்ஷன் கிட்ட இருந்தும் காப்பாற்றின ஒரு அவதாரம் வராகமூர்த்தி தான். அந்த வராகமூர்த்தி பூமி அப்படி உத்தாரணம் பண்ணிட்டு வரும் பொழுது பூமி பிராட்டி கையை கூப்பிண்டு அழுதாளாம். சுவாமி கேட்டார், எதுக்குமா அழற? நான் தான் உன்னை காப்பாற்றியாச்சே, இனி ஒரு பயம் வேண்டாம், இனி ஒரு கவலை வேண்டாம், ஆனந்தமாக சௌக்கியமாக ஜம்முன்னு இருப்பாய். இப்போ பூமி பிராட்டி சொன்னா, என்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் உங்களுடைய பாரியை, உங்களுடைய சிஷ்யை, நிச்சயமாக உங்களுடைய பக்தை, அதனால் நிச்சயமாக நீங்கள் என்னை காப்பாற்றிடுவீர்கள். இப்போ பூமியை உத்தாரணம் பண்ண பிறகு இந்த பூமியில் மனிதர்கள் எல்லாம் வாழ ஆரம்பிப்பார்கள். ஒன்றுமே தெரியாது பாவம், புதுசாக பூமியில் வாழ போகிறார்கள். அந்த ஜீவர்கள்லாம் பல யுகங்களாக உங்களுடைய திருநாபிக்குள்ள சௌக்கியமாக இருந்துட்டா. இப்போ திடீர்னு ஒரு மனுஷ சரீரம் கிடச்சி இந்த பூமியில் வாழ போகிறார்கள். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நிறைய தவறுகள்லாம் செய்வார்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பார்கள், ரொம்ப குழம்பி கிடப்பார்கள். அதுலேயும் உங்கள் மாயாபலம் ரொம்ப விசேஷம். இந்த மாயாபலத்தை தாண்டி அவர்கள் நன்னா வாழணுமே, அவர்களுக்கு ஏதான ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா. அதானே பூமி பிராட்டியை வசத்தியாக கொண்டாடுறோம். அம்மா தானே நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவா, புருஷகாரம்னு சொல்லி நமக்காக சிபாரிசு பண்ணுறதுக்கு தாயார் தானே என்னைக்கும். அப்போ பகவான் சிரிச்சுண்டே ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. ரொம்ப அழகான ஒரு உத்தரவாதம் வராக சுவாமி பூமி பிராட்டி கிட்ட சொல்றார். முக்கியமாக பூமியில் வாழக்கூடிய நமக்காக சொன்ன ஒரு அழகான விஷயம் இது. எத்தனை வருஷங்கள் பூமியில் மனிதர்கள் வாழப்போகிறார்களோ அத்தனை வருஷத்திற்கும் இது பொருந்தும்படியான ஒரு சரணாகதி ரகசியம் இதுதான். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நல்லா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள் பலமாக இருக்கும் பொழுது, புத்தி எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது, உலகத்திற்கு காரணமும் பிறப்பும் இல்லாத என்னை யார் நினைக்கிறார்களோ அந்த பக்தனோ பக்தையோ தன்னுடைய கடைசி காலத்தில் படுத்த படுக்கையா, இப்படி கடைசி முடியும் பொழுது ஒரு கலப்பு வரும் இல்லையா, அந்த அந்திம காலத்தில் கட்டையும் போல கல்லும் போல கிடக்கிற சமயத்தில், பந்துக்கள் எல்லாரும் கைவிட்ட சமயத்தில், உலகத்தில் அவர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு ஆட்டின்னு இருக்கிற சமயத்தில், அந்த என் பக்தனை என் பக்தையை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதியான வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டார். ஸோ
நாம் நல்லா இருக்கும் பொழுது சுவாமியை நினச்சுட்டா போதும். கதல் தெம்பாக இருக்கோமா, எழுந்துக்கும் பொழுது கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நாராயணான்னு பகவானுடைய பெயரை படுக்கையில் உக்காந்துண்டே சொல்லுங்க. பல்ல தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சொல்லணும்னு இல்லை. ஏன்னா அது வரைக்கும் வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? அதனால் எப்பொழுதெல்லாம் உங்கள் நினைவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உயிரோடு இருக்கேன்னு தோணுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவன் நாமத்தை ஜபிச்சு வச்சிடுங்கோ. இப்போதைக்கு அப்படின்றோம் இல்லையா? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு தானே பெரியாழ்வார் சொல்கிறார். அந்த காலத்துக்கு முன்னாடி இப்பயே சொல்லி வச்சிடணும். எப்படி பேங்க்லெல்லாம் பின்னாடி உபயோகமாகும்னு பணம் இப்பயே போட்டு வைக்கிறோம் இல்லையா? அதுபோல அப்போதைக்கு இப்போதே ஜபிச்சு வச்சுருங்கோ. உங்கள் வயசு என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடைய பணம் எவ்வளோ வேணா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பு என்னவா வேணா இருக்கட்டும், குலம், ஜாதி, ரூபம், ஆண் பெண், நீங்கள் எதுவாக வேணா இருங்கோ. ஆனால் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு பரிபூர்ண அதிகாரம், உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யார்கிட்டையும் நான் சொல்லலாமான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்வயம் பகவானுடைய குழந்தை. பிரளய காலத்தில் பகவானுடைய கர்ப்பத்தில் தான் நீங்களும் இருந்தீர்கள், நானும் இருந்தேன், பிரம்மாவும் இருந்தார், சிவபெருமானும் இருந்தார். எல்லாருமே சுவாமியினுடைய நாபிக்கமலத்திலிருந்து தான் வந்தோம். அதனால் தனியாக நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டாம். நான் சுவாமியினுடைய குழந்தை அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லலாம். சொல்வதற்கான முழு அதிகாரம் என்னைக்குமே உண்டு. அப்போ அவ்வளவு அழகாக சுவாமி இதை சொன்னோன்னே பூமி பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை ஜனங்களுக்கு சொல்லணும்னு அவள் மனசில் சங்கல்பம் பண்ணிட்டாளாம். வராக அவதாரம் முடிஞ்சுதான் அதன் பிறகுதான் நிருசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அவ்வளவு அழகாக பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் வர்றது. இந்தந்த அவதாரங்கள்லாம் தாயார் அமைதியாக இருந்தாலும், எப்படியும் சுவாமியே பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறார், அவர் ஜனங்களுக்கு வழி காட்டிடுவார். அதனால் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தகுந்த காலம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தாலும். அதில் நமக்கு பாக்கியம். ஒவ்வொரு சதுர்யுகம், நிறைய சதுர்யுகம் உண்டு. இப்போ நடக்கிறது 28வது சதுர்யுகம். ஸ்வேதவராக கல்பத்தில் அவ்வளவு அழகாக வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் நாம் இருக்கோம். பெரிய கணக்கு நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்கிறது. அதில் இந்த கலியுகத்தில் 28வது சதுர்யுகத்தில், இந்த கலியுகத்தில் இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த கலியுகத்தில், இந்த கலி ஆரம்பிக்கிற சமயத்தில், கலி பிறந்த ஒரு 80-87 வருஷங்கள் கழிஞ்சு நல வருஷத்தில் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் சதுர்த்தி திதியில் செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய திருநந்தவனத்தில் விடியற்காலையில் தேவி ஆவிர்பவிச்சாள். நமக்காகவன்றோ? மணவாள மாமணிகள் சொல்கிறார், நமக்காகத்தானே வந்தார். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னக்காக என்ன தேடிண்டு வந்தார்கள். சில பேர் யாரோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கா, செலிப்ரிட்டியாக இருக்கான்னா, என்னை தேடி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் தெரியுமா, எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா, எவ்வளவு சௌலபியம் அவளுக்கு, எவ்வளவு எளிமை அப்படின்னு. பெரிய செலிப்ரிட்டி யாருன்னா பூமாதேவி. இந்த தேசம், இந்த லோகம் எல்லாமே அவளுடைய அதிகாரத்தில் உட்பட்டது. ஆனால் அவளும் இந்த பூமியில் நமக்காக அவதரித்தாள். அதனால தான் திருவாடிப்பூரம் அவ்வளவு வசத்தி. ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அப்படின்னாலே ஆண்டாள் தானே. பெரியாழ்வார் தன்னுடைய திருநந்தவனம், இன்றைக்கும் ஆண்டாள் அவதரித்த திருநந்தவனம் இருக்குது. எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பக்கம் ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதி, இன்னொரு பக்கம் வடபத்திர சாயினுடைய சந்நிதி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொம்ப அழகாக ஜோராக ஆண்டாள் அவதரித்த திருநந்தவனம். இன்றைக்கி ஆண்டாள் கோவில் அந்த காலத்தில் பெரியாழ்வாருடைய திருமாளிகை. அங்கே தான் பெரியாழ்வார் வாழ்ந்துன்றிருந்தார். ஒவ்வொரு நாளும் விடியற் காலம்பரை எழுந்து நித்தியம் ஜோராக தன்னுடைய திருநந்தவனத்தில் போய் புதுசாக புஷ்பங்களை பறித்து, துளசியை பறித்து ஜோராக அதை மாலை கட்டி நித்தியம் வடபத்திர சாயிக்கு சமர்ப்பிக்கிறதே தன் வாழ்க்கையினுடைய லட்சியமாக வாழ்ந்தார். ஊர் என்ன சொல்கிறது, உலகம் என்ன சொல்கிறது, தன்னை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது எதையுமே அவர் கவனிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும்
நான் பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு வடபத்திர சாயி கை கால்களை கொடுத்துருக்கான். அவனுக்காக கைங்கரியம் பண்ணணும், அவன் உகக்கும்படி கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை விட சுவாமிக்கு என்ன கைங்கரியம் நான் பண்ணால் உகப்பாக இருக்கும். ஏன்னா வாங்கிக்கிறது சுவாமி தானே. இப்போ நம்ம வீட்டில் ஸ்திரீகள் அம்மாக்கள்லாம் சமைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும்னா சமைக்கிறார்கள். இன்னி வரைக்கும் கணவனுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், இதை தான் சமையல் பண்ணுவா. இதில் என்ன சமைக்கிறார்களோ அதைத்தானே அவர்கள் சாப்பிடுவார்கள். நிஜமாவே இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கிறது கூட கிடையாது. என்றைக்காவது ஒரு நாளாவது வீட்டில் பெண்களிடத்தில் சொல்லுவோம், உனக்கு என்ன பிடிக்கிறதோ சமையல் பண்ணுமா, அதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்க. நிஜமாவே அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். நிஜமாக எவ்வளோ பெரிய விஷயம் அவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வீகம் கொட்டி கிடக்கு. உங்களை சுற்றி தெய்வீகம் இருக்குது, உங்களுக்குள்ள தெய்வீகம் இருக்குது, உங்களோட வாழ்கின்றவர்கள் கூட தெய்வீகம் இருக்குது. இந்த தெய்வீகத்தை உணர்வதற்காகத்தான் சனாதன தர்மம். நம்ம தர்மத்தின் பலமே அதுதான். நீங்கள் எல்லா பக்கமும் தெய்வீகம் சூழ்ந்த உலகு, அன்பு சூழ் உலகு. அதனால் இந்த தெய்வீகத்தை அனுபவிக்கணும். அதற்காகத்தான் மார்கழி மாதத்தை விசேஷமாக பீடுடைய மாதம். பீடு அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். பெருமையுடைய மாதம்னு பெயர். பல பேர் தப்பாக பீட மாதம்ன்றா. இது பீடுடைய மாதம், தெய்வீகமான மாதம் அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளவு அழகாக ஆண்டாள் அவதாரம் பண்ணிட்டாளாம். பெரியாழ்வார் விடியற் காலம்பரை எழுந்து எப்பொழுதும் போல தன் நந்தவனத்துக்கு போக துளசி செடி கீழே ஆண்டாள் ஆவிர்பவிச்சாளாம். ஜோராக எப்படி ஜனக மகாராஜாவினுடைய வயலில் உழும்பொழுது சீதா பிராட்டி ஆவிர்பவிச்சாளோ அதுபோல ஆண்டாள் ஆவிர்பவிச்சாள் நமக்காகவே. இன்றைக்கும் ஆண்டாள் ஆவிர்பவிச்ச இடத்துல ஒரு துளசி மாடம் உண்டு. அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு ஆண்டாளும் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ஆண்டாள் திருநந்தவனம் தான் முதல்ல நான் சேவிக்கிற இடம். அத்தனை வசத்தி அந்த திருநந்தவனம். பெரியாழ்வார் பார்க்குறார், சுருள் சுருளான கேசத்தோட, நல்ல ஜோரான அகண்ட விசாலமான கண்களோட, திருமுகம் ஜொலிக்கிறதான், பிரசன்னவதனமான திருமுகத்தோட, சாமுத்ரிகா லக்ஷணப்படி பெண் சரீரம் எப்படி இருக்கணுமோ அப்பேற்பட்ட சரீரத்தோட, மிருதுவான ஒரு சின்ன ஆர்த்தநாதம்னு சொல்லும்படியா லேசாக ஒரு சினுங்களோட, அந்த விடியற் காலம்பர பனி, லேசான தென்றல், அழகாக கீசி கீசென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவங்கள், கிளியினுடைய சப்தங்கள், மயிலினுடைய அழகான சப்தம், குயில் கூவுற சப்தம், இப்படி பலவிதமான பறவைகள். குயில்லாம் வசந்த காலத்தை தானே வரும்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ணியாச்சுன்னா பூமிக்கே வசந்த காலம் தானே. எல்லா பக்கம் எல்லா புஷ்பங்களும் அப்படி நன்னா மலர்ந்து ஜோரா வாசம் வீச துளசி செடி கீழே ஆண்டாள் ஆவிர்பவிச்சாள். இந்த பகவத்கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பெரியவர்கள் எல்லாம் பத்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு, இலை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறான்னா துளசீதளம் அப்படின்னு தான் சொல்கிறான். இந்த துளசீதளம் ஏன் விசேஷம்னா, மற்ற செடிகள்லாம் அது வளர்ந்து பூ பூக்கும் பொழுது தான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். துளசி அங்குரிக்கும் பொழுதே பரிமளத்தோடு வருமா, ஸ்வயம் ஒரு ஆனந்தத்தோடு வருமா. என்ன அழகான வாசனை அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணப்பிரியை. அதனால் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச வாசனையோடு வருவாளாம். கோபிகைகள் கூட சொல்லுவா, கஷ்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே. ஏ துளசி, நீ கல்யாணியாச்சே, எப்பொழுதுமே கோவிந்தனுடைய சரண கமலங்களில் இடம் பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தையாச்சே அப்படின்னு அழகாக கொண்டாடுறா. கோவிந்த சரணப்பிரியேன்னு பெயர். நம்ம தீபாவளி வருது இல்லையா, தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய துவாதசியை அவ்வளவு அழகாக பிருந்தாவன துவாதசி அப்படின்னு சொல்லுவார்கள். அன்னைக்கு தான் துளசி கல்யாணத்தை ஜோரா பண்ணுவார்கள். நீங்களும் பண்ணுங்க. ஆந்திரா, கர்நாடகம் எல்லா இடங்கள்லையுமே பண்ணுவார்கள். நம்ம ஐப்பசி பௌர்ணமி, வடக்குலலாம் அன்றைக்கி தான் கார்த்திக் பௌர்ணமின்னு சொல்லுவாள். அன்றைக்கி தான் துளசி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கமும் பல பேருக்கு உண்டு. அந்த துளசி கீழே ஆவிர்பவிச்சவள் தான் நம்முடைய ஆண்டாள். இன்னும் ஆண்டாளுடைய வைபவம் ஜோராக அனுபவிப்போம்.
அது வரைக்கும் ஆனந்தமாக நித்தியம் துளசியை பார்க்கும் பொழுது ஆண்டாளை நினச்சிக்கோங்கோ, கண்ணனை நினச்சிக்கோங்கோ, பெரியாழ்வாரை நினச்சிக்கோங்கோ. மீதி விஷயம் அடுத்த எபிசோடில் ஆனந்தமாக அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஜெயஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.